குட் மார்னிங். வெல்கம் டு பெருன் அட்வைசரி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸில் ஆரம்பிக்கலாம். 53 lakhs, that is what a super configured Mac Pro costs at Apple first India online store. அதாவது ஆன்லைனில் 53 லட்சம் கொடுத்து யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. இருக்காங்க, மக்கள் வாங்குவாங்க, கார்பரேட்ஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஆன்லைனில் 53 lakhs super configured Mac Pro. Okay. Despite RIL deal, banks no mood to fund future group. அது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து high valuation will be a major hurdle in SP group, Shapoorji Pallonji group bid to sell Tata Stake Sons. Okay. India surpasses US Brazil in conducting tests in September. Number of tests conducted வந்து கோவிட்ல India surpasses Brazil. Coal will continue to be the key energy source அப்படின்னு கோல் இந்தியா சேர்மன் சொல்லியிருக்காரு. Manali Petrochemicals to set up 150 crore propylene glycol plant unit. அப்புறம் இந்த பாரத் பயோடெக் நியூஸில் வந்து லாஸ்ட் கப்பல் ஆஃப் மந்த்ஸ் பேக், தேர் ட்ரைங் டு டீல் வித் வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஃபார் இன்ட்ராநேசல் வேக்சின், கோவிட் இன்ட்ராநேசல் வேக்சின். ஓகே, ஸோ ஓகே, இன்னொன்று சிஏஜி ரிப்போர்ட், அதாவது சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அதாவது நம்மளுக்குலாம் ஒரு ஆடிட்டர் மாதிரி கவர்மெண்டோட ஆடிட்டர் தான் சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஓகே, அவங்க தேர் ரிப்போர்ட் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட். நம்மளும் ஐடி நம்மளை வந்து கேட்பாங்க, ஐடியே அவங்க கேட்பாங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சிஓஎம்பி டிஆர்ஓ எல்எல்இஆர், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் கேட்குறாங்க. ஆன் ஐடி டிபார்ட்மெண்ட், ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தோஸ் டீலிங் இன் பென்னி ஸ்டாக்ஸ் நாட் டு ஸ்க்ரூட்டினைஸ்ட். ஸோ பென்னி ஸ்டாக்ஸை டீல் பண்ணி ஃப்ராட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு தப்பிச்சுன்னே இருக்காங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு முயற்சி எடுக்கலை, எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பென்னி ஸ்டாக்கை வச்சு நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணுறாங்களே அவங்க. அப்படின்னு நம்ம என்ன அர்த்தம்னாக்கா, பென்னி ஸ்டாக்கில் நீங்கள் வாங்கி நீங்கள் மாட்டினீங்கன்னாக்கா, நீங்கள் 500 ஸ்டாக் வாங்கினா கூட உங்களுக்கு நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்னி ஸ்டாக் ஆப்ரேட்டர்னால் நீங்கள் உள்ளே போகாதீங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சிஏ அசோசியேஷன் கேட்டிருக்காங்க, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அசோசியேஷன் எக்ஸ்டெண்ட் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் டெட்லைன் டு March 31, 2021. அப்புறம் 2 வருஷம் சேர்ந்து ஒரு டே ஃபைல் பண்ண வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே, கெம்கான் பப்ளிக் இஷ்யூ சப்ஸ்கிரைப்ட் 150 times. கேம்ஸ் நேற்று வேறு நியூஸ் வந்து இன்றைக்கி பார்த்தா 112 times ஓவர் சப்ஸ்கிரைப். 150 times கெம்கான், கேம்ஸ் 112 times. ஏஞ்சல் broking sales through day 2, one more day to go. Okay. Likita Infrastructure fixes IPO, price band at 170, புதுசாக ஒன்று வருது IPO. லிக்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்புறம் இன்னொரு நியூஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இடிஎஃப்னா சேஃப்னு வச்சுருக்கீங்க தெரியுங்களா? எனிதிங் ரிலேட்டட் டு ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் சேஃப். இடிஎஃப்னா என்ன, ரிலேட்டிவ்லி அதாவது பெஞ்ச் மார்க் கூட இருக்கணும், ரிலேட்டிவ் கம்மாக இருக்கணும். ஓகே, சிபிஎஸ்சி இடிஎஃப், பாரத் 22 இடிஎஃப் -28% against their benchmark Sensex 8.5% fall. ஓகே, ஸோ இடிஎஃப்னு கூவி விற்கிறவங்களாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரிஸ்க்கு ஒன்று தான், எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ரிஸ்க் தான் எக்ஸ்சேஞ்ச் ஃபண்டுக்கு ரிஸ்க்கு. என்னென்னா ரிலேட்டிவ்லாம் கம்மியாக ஒன்று, இது ரொம்ப கீழே வந்திருக்கு. ஓகே, சிபிஎஸ்சி இடிஎஃப் அண்ட் பாரத் 22 இடிஎஃப் ஸ்லம்ஸ் 28% டவுன் as against Sensex 8.5% ஃபால். அப்படின்னா ரிவர்ஸில் பீட் இந்த இண்டெக்ஸ். ஸோ இடிஎஃப்லாம் சேஃப்னு நினச்சிக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. There's risk involved.
Luxury car market seeing new sets of customers amid pandemic. Luxury car market, and especially now number of women buyers, those purchasing cars for intercity travel have gone up. Okay, other luxury car market seeing new set of customers amid pandemic. ஸோ லக்ஸுரிக்கு எப்போவுமே டிமாண்ட் இருந்து தான் இருக்கும், பாட்டமில் இருக்கிறது தான் அடி வாங்கும். ஓகே, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஈவன் லைக் 5-6 years பேக் ஆர் அப்போ கூட the economy was down, normal cars markets are down, but the luxury car market was like in uptrend. Okay, so that is not a problem. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, லக்ஸுரி செக்மெண்ட் வேறு. Consign Airlock sees recovery in auto coating segment. Consign Airlock sees recovery in auto coating segment. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா பெயிண்ட் கம்பெனி பெயிண்ட் நல்லா போகுதுன்னு அர்த்தம். ஆட்டோ கோட்டிங் செக்மெண்ட் அப்படின்னா ஆட்டோமொபைல் நிறைய டிமாண்ட் வந்துருன்னு அர்த்தம். இதெல்லாம் கன்ஃபர்மேஷன். என்னது இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் தட் ஆட்டோ இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் ஃபார் பிக் மூவ். நம்ம தாம்பரத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்த வந்து ரயில் லேண்ட் பாடி calls for proposals to lease 3,719 square meter plot in Tambaram. Reserve price set at 8 crores. யாரா இன்ட்ரெஸ்ட்னா காண்டாக்ட் பண்ணுங்க. ரயில் பாடி ஓகே, இல்லை யாராவது கண்டிப்பாக இருக்கலாம். நம்ம வந்து வி கான்ட் சே எனிதிங். பார்லிமெண்ட் பாசஸ் பில் அது வேணும் நம்மளுக்கு. ஃபுட் டெலிவரி ஆன் ரெக்கவரி பாத் விச் இஸ் குட். ஃபுட் டெலிவரி ஆன் ரெக்கவரி பாத்னாக்கா நார்மல்சிக்கு வருதுன்னு அர்த்தம். இந்த ஃபுட் டெலிவரி இருக்குது தெரியுங்களா, அதே ஒரு பெரிய வெர்டிக்கல் எக்கனாமியில். எவ்வளோ பேர் டூ வீலர் ஓட்டிகிட்டு இருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு கரெக்டுங்களா. டூ வீலர் சேல்ஸ், அதனால் அது ஒரு வெர்டிக்கலில் மேலே போகுது, அவங்களுக்கு இன்கம் வருது. ஓகே, ஜிஎஸ்டி போகுது கவர்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரித்து பொருள் கூறுகன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பிரித்து பார்த்தீங்கன்னா அது நிறைய எக்கனாமிக்ஸ் இருக்குது. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆனால் ரெக்கவரி பார்த்தோன்னு அர்த்தம்னாக்கா வி ஆர் ரெடிங் ஃபார் நார்மல்சி. நேற்றே ஒன்று பார்த்தோம் நம்ம, ஜாப் ஏதோ ஒன்று ஆட்டோ அண்ட் ஹோம் லோன்ஸ் என்கொயரி அண்ட் ஆட்டோ என்கொயரி லாஸ்ட் இயர் லெவலில் இன்னைக்கு இந்த திருப்பியும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வி ஆர் குட் ரெக்கவரி ஃபார். ஹெச்டிஎஃப்சி பேங்க் செட்ஸ் மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் அட் 25,000. அப்படின்னாக்கா மாரட்டோரியம் பண்ணுனாக்கா மினிமம் பாரோயிங் 25,000 இருக்கணும். 10,000 வாங்கிட்டு மாரட்டோரியம் கேட்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஓகேன்னு சொல்லியாச்சு நம்ம. ஓகே, ஒன் மோர் பி பல்லோன்ஜி சப்பூர்ஜி பல்லோன்ஜி. ஓகே, PE firms funds want discount exit route from history stake. They want to buy at a discount. Okay, KKR picks up 1.28% stake in Reliance Retail for 5,550 crores. Now Finance Ministry is not sure about V-shaped recovery. Exever shares, Exever இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டீலிஸ்டிங் வருது, டீலிஸ்டிங் அண்ட் பைபேக் வருது. Exever to offer ₹475 per share for delisting. Exever ஷேர் வச்சுருக்காங்க, டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க, கையில் இருக்க ஷேர் கொடுத்துருங்க தயவுசெய்து. SBI Cap trustees acquire 56.17% Jindal Stainless. எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஏன் அக்வயர் பண்ணுறாங்கனாக்கா அவங்க ஏதோ கடன் கொடுத்துருக்காங்க, இண்டஸ்இண்ட் பேங்க் கடன் கொடுத்துருக்காங்க, ஷேரை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்து இவங்க வாங்கிட்டாங்க. ஓகே, ஸோ எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் நோ கண்ட்ரோல்ஸ் 56% ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ். இது கடன் வாங்கினா தான் பிரச்சனை, நம்ம கம்பெனி யாரோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. Yeah, Bharat Biotech's phase 3 trials to begin in October. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத் பயோடெக் நம்ம ஒரு கம்பெனி, ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி. Residential rental market dries up in Mumbai and Delhi. Residential rental market dries up in Mumbai and Delhi. அதாவது அவ்வளோ டிமாண்ட் இல்லைன்றாங்க.
இகைன் முருகப்பா ஃபேமிலி குரூப். அந்த மேடம் சொல்லியிருக்காங்க, வள்ளி அருணாச்சலம் மேடம் சொல்லியிருக்காங்க, no woman from the family on the board for 190 days and counting. No woman from the family on the board for 190 days and counting. இது வரைக்கும் இப்போயே கொடுக்க மாட்டேங்கிறாங்க போர்ட் சீட்டு. அந்த காலத்தில் கொடுத்துருப்பாங்க, வீட்டை விட்டே வெளியே அனுப்ப மாட்டாங்க. இப்போயே போர்டுக்கு சீட் கொடுக்கலாம். அந்த காலத்தை அவங்க நிலைமை பார்த்துக்கங்க. ஸோ இது வந்து அதோடு நம்ம பேசக்கூடாது, நிறுத்திக்கணும். ரொம்ப பேசக்கூடாது, அளவாக பேசிட்டு. JP Morgan to move 230 billion assets to Germany. Okay with higher taxes on rich but not wealth tax. So the amount வந்து they are moving the money, their assets, Brexitனால they are moving the assets to Germany. Moody downgrades Kuwait in the first world liquidity crisis. Moody to Kuwait யாரு? Kuwait said shake. Now Sheikh is getting shaken. Liquidity crisis. Okay, even the Sheikh can be shaken. James Bond that shaken and stirred கேட்பாரு. இந்த குவைத் வந்து it is shaken not and stirred. ரொம்ப நாளாக still it gets stirred. Avoid multi-caps warns distributors. இதெல்லாம் ஒரு ஹெட்லைனாக போடலாமா? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவாய்ட் மல்டி கேப்ஸ்ன்றாங்க. அப்போ எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது? அதாவது மல்டி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் தெரியுங்களா? ஜெனரலாக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் லார்ஜ் கேப், கொஞ்சம் மிட் கேப், கொஞ்சம் ஸ்மால் கேப் பிரித்து போடணுன்றாங்க. அப்படி பிரித்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் என்டையர் போர்ட்ஃபோலியோ மல்டி கேப் தானே, கரெக்டாக? ஐ வில் ரிப்பீட் அகெயின் ப்ளீஸ். நான் தப்பாக வந்து தயவுசெய்து சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. அவாய்ட் மல்டி கேப்ஸ்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாரு. நானும் டிஸ்ட்ரிபியூட்டர் தான், நான் அந்த மாதிரி சொல்ல. தி சென்ஸ் லைக் இட்ஸ் த வியூ. ஓகே, வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் எவ்ரிபடிஸ் வியூ. ஐ எம் நாட் திங் ஐ எம் ரைட். அந்த ஹெட்லைன் சொல்கிறேன் நான். இப்போ ஜென்ரலாக அட்வைசர்ஸ் என்ன சொல்லுவாங்கனாக்கா, கொஞ்சம் லார்ஜ் கேப், கொஞ்சம் மிட் கேப், கொஞ்சம் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்டையர் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி மல்டி கேப், கரெக்டாக? ஏன்னா எல்லா கேபிட்டலைசேஷனும் இருக்காதுல்ல. ஓகே, UTI AMC டு கோ பப்ளிக் with 3,000 crore share issue. Business standard என்ன போடுறாங்க? Kempon 149 times, CAMS 47 times as offers conclude போட்டிருக்காங்க. doesn't matter. இங்கே ஒரு அனாலிசிஸ் போட்டிருக்காரு. Gillette stock may not see a clean run because nobody is clean shaven these days. ஸோ ஜில்லெட்டுக்கு வந்து ஃபியூச்சர் வீக் தான். ஏன்னா இந்த காலத்து பசங்க, இந்த மில்லினியல்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் தாடி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் கல்யாணத்துக்கே ஷேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மில்லினியல்ஸ்லாம் ஷேவிங் ரொம்ப கம்மி. இதுக்கெல்லாம் விராட் கோலி தான் காரணம் நினைக்கிறேன் நான். ஸோ மில்லினியல் ஸோ அதாவது நீங்கள் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த கைஸ் யங்ஸ்டர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கைஸ் யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் க்ளீன் ஷேவன். ஓகே, okay, nothing more for the day. And today is the very important day in the market. பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. இன்றைக்கி வந்து 11,000 மேலே க்ளோஸ் பண்ண 10,882 பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆனால் ட்ரெண்ட் ரிவர்சல். ஓகே, அப்போ தான் நம்ம பயப்படணும், யோசிக்கணும். பட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து 11,000 மேலே 11,050, 60, 70 மேலே க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா technically there is a possibility of take off. And now another good thing என்னன்னாக்கா, இப்போ சொல்கிறதுக்கு பயமாக வர 10,920 to 950லேயே லோவர் ரேஞ்சில் எவ்வளோக்கு மார்க்கெட் எவ்வளோ நேரம் இருந்ததோ, ஓகே, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அவ்வளோக்கு நல்லது. அண்ட் ஐ திங்க் ஐம் டாக்கிங் அபவுட் மார்க்கெட் நியூஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ தி க்ளோஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கீப் வாட்சிங். வில் மீட் அகைன். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட்.